மதுரை தாவேக மாநாட்டிற்கு சென்ற கோத்தகிரியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியைச் சேர்ந்த குமார் என்பவரின் 22 வயது மகன் ரோஷன் மதுரையில் நடைபெற்ற தாவேக மாநாட்டிற்கு நண்பர்களுடன் காரில் சென்றுள்ளார். அங்கு அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதை அடுத்து மாநாட்டு திடலில் உள்ள முதலுதவி மையத்தில் சிகிச்சை பெற்று மீண்டும் ஊருக்கு காரில் புறப்பட்டார். இதனையடுத்து திண்டுக்கல் 4 வழிச்சாலையில் சமயநல்லூர் என்ற இடத்தில் ரோஷன் மீண்டும் மயக்கமடைந்துள்ளார். உடனடியாக அவரை பறவை ஆரம்ப சுகாதார நிலையம் அழைத்துச் சென்றபோது ரோஷன் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உடலை மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த சமயநல்லூர் போலீசார் இளைஞரின் இறப்பு குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே மாநாட்டு திடலில் இருந்து இளைஞர்கள் வெளியேறிய பின்னர் 1000க்கும் மேற்பட்ட நாற்காலிகள் சுக்கு நூறாக உடைந்து கிடந்தன. அதேபோல் அப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த இரும்பு தடுப்புகளும் சாய்ந்து கிடந்தன. மாநாடு முடிந்து எலியார்பத்தி சுங்கச்சாவடியை கடந்து செல்லும் வாகனங்களில் குடிநீர் லாரிகளில் பாதுகாப்பு இல்லாமல் தொங்கியபடி தாவேகாவினர் பயணித்தனர். மாநாடு முடிந்த பின்னர் ஏராளமான வாகனங்கள் புறப்பட்டதால் மதுரை வலையங்குளம் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. எனவே இரவு 8 மணி வரையிலும் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.